இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு இமேஜ் எப்படி நம்ம வெக்டர் டிராயிங்காக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்ரா இமேஜ் இருக்குது. இப்போ இந்த ஜீப்ரா இமேஜில் நம்ம லேயரில் இருந்தபடி விண்டோஸ் கொடுக்குறோம். அதில் சேனல். ஸோ ஒரு சேனலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வெக்டர் டிராயிங்காக மாற்ற போகிறோங்கிறத பார்க்குறோம். இதில் RGB 3 விதமான கலர்ஸ் இருக்கும். அந்த 3 கலர்னுடைய பேஸில் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நார்மல் லேயர்லேயே ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்ததாக ஒரு கலர், அதாவது இமேஜுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கலரில் இப்போது இதில் பேக்ரவுண்டில் வேரியேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பிளாக் கலரில் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஐ டூல் க்ளோஸில் தான் இருக்குது ஸ்டில். இப்போது நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு கலர்லேயும் நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ இதில் நமக்கு ப்ளூவில் நமக்கு தேவையான அந்த ஆப்ஷன் கரெக்டாக நமக்கு கிடைக்கிது. இப்போது இங்கே பார்க்குற அந்த பிளாக் கலரை தான் நம்ம இப்போது பஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது இந்த ப்ளூவை நம்ம டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு டூப்ளிகேட்டுக்கு Ctrl+J கொடுத்தாலும் அதுலேயே லேயர் க்ரியேட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டூப்ளிகேட் கிடைக்கும். இப்போ இதில் வச்சு Ctrl+I, அதாவது இன்வெர்ஸ் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் ஒயிட்டில் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு கிரே ஷேட்லேயும் விசிபிள் தெரியுது. இப்போ நம்ம மேஜிக் பேன் டூல் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் நமக்கு எந்தெந்த போர்ஷன் வேணுமோ நம்ம அதை அப்படியே ஷிஃப்ட் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக பென் டூல் இருக்குனாலும் நீங்கள் பென் டூலை வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அன்வான்ட் ஸ்பேசஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த அன்வான்ட் ஸ்பேசஸை நாம் லேசர் டூல் கொடுத்தும் கிளியர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ஷிஃப்ட் அழுத்தினபடியே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தேவையான இடங்கள் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒன்ஸ் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதில் ஆல்ஃபா சேனல் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆல்ட் அழுத்தி சேனலில் லேயர் க்ரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆல்ஃபா சேனல் க்ரியேட் ஆகும். இப்போ இங்கே செலெக்ஷன் அண்ட் மாஸ்க்னு 2 இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம செலெக்ஷனை செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகே கொடுப்போம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம இப்போ கொடுத்துருந்த கலர் மட்டும் செலெக்ஷனில் இருக்கும். இதில் நம்ம இந்த மாதிரி கலர்ஸ் மாடிஃபிகேஷனில் நீங்கள் அந்த ப்ளூ செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு மாடிஃபை ஆகி காமிக்கும். இப்போது இதில் நம்ம லேயரில் ஒரிஜினல் லேயரில் போகிறோம். இந்த ஒரிஜினல் லேயரில் வச்சு நீங்கள் Ctrl+Enter கொடுத்தீங்கனாலும் செலெக்ஷன் ஆகும். வெக்டர் டயக்ராமை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் கருதுகிறோம். இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.